அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 சித்தர்களால் அமைக்கப்பட்ட 8 கை அம்மன் கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த கோவில் அப்படிங்கிறது மிக பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம். பூமிக்கு கீழ் நோக்கி செல்லக்கூடிய படிகள் அப்படின்னு அமைய பெற்றிருக்கக்கூடிய இந்த 8 கை அம்மன் கோவிலில் நிகழக்கூடிய பல்வேறு அபூர்வமான மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றியும் இந்த கோயிலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய கொல்லிமலையில் வழக்கமான அமைப்புகளில் இருந்து வேறுபட்டு பக்தர்களுக்கு பல்வேறு வரங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அரிய ஆலயம் அமைஞ்சிருக்கிறதுங்க. கொல்லிமலையின் இந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய வழி நெடுக்கிலையும் பார்த்தீங்கன்னா ஓங்கி உயர்ந்த சில்வர் ஓக் மரங்களும் அவற்றில் படர்ந்திருக்கக்கூடிய பசுமை தூண் போன்ற மிளகு கொடிகளும் பயணத்தின் களைப்பை நீக்கி மனதை கொள்ளை கொள்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த ஆலயம் சாலைக்கு சமதளத்திலோ அல்லது மலை உச்சியிலோ அமையவில்லை அப்படிங்கிறதே இதனுடைய தனி சிறப்பு. மாறா பூமி மட்டத்தில் இருந்து கீழ் நோக்கி பல படிகள் கடந்து சென்றால் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. கருவறையில் மூலவராக அருள் பாலிக்கக்கூடிய மாரியம்மன் 8 கைகளுடன் வீற்றிருப்பது இந்த ஆலயத்தின் மிக முக்கியமான அம்சம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆலயம் கொல்லிப்பாவை ஆலயம் அப்படின்னு பக்தர்களால் அன்புடன் அழைக்கப்படுதுங்க. பல்வேறு வரங்களை வாரி விழுங்கக்கூடிய இந்த அன்னை குறிப்பாக குழந்தை பேரு அருளக்கூடிய வர பிரசாதமான தெய்வமாகவே விளங்குகிறாங்க. இந்த கோயிலில் நிலவக்கூடிய ஆச்சரியங்களில் ஒன்று மரக்கிளைகள், தூண்கள் மற்றும் சூலாயுதங்கள்ல ஆண் மற்றும் பெண்களின் ஆடைகள் ஒன்றாக முடி போட்டு தொங்கவிடப்பட்டிருக்கிறதாகும். கருத்து வேறுபாட்டால் பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் இங்கு வந்து ஒற்றுமை வேண்டி இவ்வாறு முடிச்சு போட்டு வேண்டி கொண்டா அவர்களின் பிரார்த்தனைகள் நிச்சயம் நிறைவேறுகிறது அப்படின்னு நம்பப்படுது. மற்றொரு புறம் பலவிதமான பூட்டுக்கள் பூட்டப்பட்டு தொங்கப்படுவதையும் காண முடியுது. வழக்கு தகராறுகள், சண்டை சச்சரவுகள் போன்ற பிரச்சனைகள் தீர பக்தர்கள் இப்படி நேர்த்திக்கடனையும் செலுத்துறாங்க. சில பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை செப்பு தகடுகளில் எழுதி ஆலய வளாகத்தில் கட்டி வைத்தும் செல்கிறார்கள். இந்த ஆலயத்தினுடைய வரலாறு குறித்து கோயில் பூசாரிகளிடம் கேட்டபோது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது சதுரகிரி மலையில இருந்து வந்த 18 சித்தர்களால் அமைக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. வன விலங்குகளால் ஆபத்து நேராமல் இருக்கிறதுக்காகவும் சித்தர்கள் இந்த ஆலயத்தை நிர்மாணித்திருக்கிறாங்களாம். சித்தர்களின் கண்களுக்கு மட்டுமே அம்மன் நேரடியாக காட்சி அளித்திருக்காங்க அப்படின்னும், குழந்தை வடிவில் காட்சி தந்ததால் இவள் கொல்லிப்பாவை அப்படின்னும் அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. 8 கைகளுடன் காட்சி அளித்ததால் இவளுக்கு 8 கை அம்மன் என்ற பெயரும் நிலைத்துவிட்டதாக கூறப்படுகிறது. காலப்போக்கில் மண்ணுக்குள் மறைந்திருந்த இந்த அம்மன் சிலை பிறகு மாடு மேய்ப்பவர்களின் கண்ணுக்கு தென்பட்டு குடிசை ஒன்றில் எழுந்தருள செய்யப்பட்டதாகும். அதே போல கட்டுமான பணிகள் விரிவுபடுத்தப்பட்டு அழகிய சிறு ஆலயமாக மலர்ந்திருக்கிறது. கொல்லிமலைக்கு காரவள்ளி மற்றும் முள்ளுக்குறிச்சி வழியாக 2 பாதைகள் இருக்கப்பெறுகிறது. பக்தர்கள் காலை 7 மணி முதல் மாலை 6 மணிக்குள் ஆலயத்திற்கு சென்று அம்மனை தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மேல்கலிங்கப்பட்டி அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கிறது தாங்க இந்த 8 கை மாரியம்மன் ஆலயம். ஆலயத்திற்கு போகக்கூடிய வழி எங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரம்யமான இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய காட்சிகள் மனதை நிறைக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஓங்கி உயர்ந்த சில்வர் ஓக் மரங்களும் அவற்றை பற்றி படர்ந்த பசுமை தூண் போல் விளங்கக்கூடிய மிளகு கொடிகளும் அருமையான காட்சிகள். வழி எங்கும் ஓடைகளும் குன்றுகளும் வயல்வெளிகளும் மிக அற்புதமாக மனதை நிறைக்கின்றது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆலயம் சாலைக்கு இணையான சமதளத்திலோ அல்லது குன்றின் உச்சிலேயோ அமைய பெற்றிருக்கலங்க. இது பார்த்தீங்கன்னா பூமி மட்டத்தில் இருந்து கீழ் நோக்கி பல படிகள் கடந்து சென்றா இந்த அம்மன் கம்பீரமாக காட்சியளிக்கிறத நம்மளால பார்க்க முடியும்.
இந்த அம்மன் 8 கைகளை கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த அம்மன் பக்தர்களுக்கு பல வரங்களை வாரி வழங்கினாலும் குழந்தை பேற்றை அருளுவதில் வரப்பிரசாதமாகவே இருக்கிறாங்க. அதை மெய்ப்பிப்பதை போல மழலை செல்வம் வேண்டுவோர் இக்கோயில் மரக்கிளைகளில் தொட்டிலை கட்டி பிரார்த்திப்பதையும் நாம காண முடியும். அதே மாதிரி இந்த கோயிலினுடைய இன்னும் ஒரு ஆச்சரியமும் இருக்கிறது. மரக்கிளைகள்லையும் தூண்கள்லையும் சூலாயுதத்திலையும் பார்த்தீங்கன்னா ஆண் மற்றும் பெண்களின் ஆடைகளை ஒன்றாக முடி போட்டு தொங்கவிடப்பட்டிருக்காங்க. இதற்கான காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கருத்து வேற்றுமையால் பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் இங்கு ஒற்றுமை வேண்டி இது போல முடிச்சு போட்டு வேண்டி கொண்டா அவர்களின் பிரார்த்தனைகள் நிச்சயம் நிறைவேறுகிறது அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பலவிதமான பூட்டுக்கள் பூட்டப்பட்டு தொங்குகின்றன. அவை வழக்கு, தகராறுகள், சண்டை சச்சுரவுகள் போன்ற பிணக்குகள் தீர இப்படி நேர்ந்து கொள்கிறார்களாம். சிலர் தங்கள் வேண்டுதல்களை செப்புத்தகடு ஒன்றில் எழுதி ஆலய விளக்கத்தில் கட்டிவிட்டும் செல்கிறார்கள். இந்த கோயில் ஸ்தல புராணத்தை விசாரிக்கும் பொழுது பார்த்தோம்னா சதுரகிரி மலையில இருந்து வந்த சித்தர்கள் 18 பேரால் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் வன விலங்குகளால் ஆபத்து எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆலயத்தை அவங்க கட்டியிருக்காங்களாம். சித்தர்களினுடைய கண்களுக்கு மட்டுமே நேரில் அம்மன் காட்சி கொடுத்திருக்காங்களாம். அதுவும் குழந்தை வடிவில் காட்சி தந்ததால் இந்த அம்மனை கொல்லிப்பாவை அப்படின்னும் அழைக்கிறாங்க. 8 கைகளுடன் காட்சி அளிக்கிறதுனால 8 கை அம்மன் என்ற பெயரே நிலைத்து விட்டது. கால ஓட்டத்தில் இந்த அம்மன் சிலை மண்ணுக்குள் மறைந்து விட்டது. அதற்கு பிறகு மாடு மேய்ப்பவர்களின் கண்ணுக்கு தென்பட்டு குடிசை ஒன்றில் திருவுருவ சிலையை எழுந்தருள செய்திருக்கிறாங்க. தற்போது கட்டுமான பணிகள் விரிவுபடுத்தப்பட்டு அழகுமிகு சிறு ஆலயமாக மலர்ந்திருக்கிறது இந்த கொல்லிமலை 8 கை அம்மன் ஆலயம். அதே மாதிரி கொல்லிமலைக்கு காரவள்ளி வழியாக அதிக கொண்டையூசி வளைவுகள் இருக்கக்கூடிய பாதை ஒன்றும் அவ்வளைவாக வளைவுகள் இல்லாத பாதை ஒன்று முள்ளுக்குறிச்சி வழியாகவும் இருக்கிறதுங்க. ஆலயத்திற்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 வழிகளையும் நாம் தேர்வு செய்து கொள்ளலாம். அதே மாதிரி இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா காலையில் 7 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் பக்தர்களினுடைய தரிசனத்திற்காக திறக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆலயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கொல்லிமலையில் பார்த்திங்கன்னா 18 சித்தர்களால் இந்த ஆலயம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது மிகவும் ஆச்சரிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் மகிமைகள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நம்மை மேலும் மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கோவிலினுடைய எழில் மிகு அம்சங்கள் நிறைந்து காணப்பட்டிருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று வரை தீய சக்திகளை சாம்பலாக்கக்கூடிய அதீத சக்தி படைத்த தெய்வமாக கொல்லிப்பாவை அம்மன் திகழ்கிறாங்க. கொல்லிமலை வசிப்பிடமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த கொல்லிப்பாவை 8 கையுடைய காளி தெய்வமாக இன்று வரை மக்களால் போற்றப்பட்டு வரக்கூடிய தெய்வங்களில் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். கொல்லிப்பாவையின் திருக்கோயிலானது அடர்ந்த காடுகளின் நடுவே மலை பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில் ஏராளமான மூலிகைகள் காணப்படுறதாகவும் அவற்றை சுவாசிக்கிறதன் மூலமே பலவிதமான நோய்களும் குணமாகும் அப்படிங்கிறதும் இன்று வரை அசைக்க முடியாத நம்பிக்கையாகவே இருக்கிறது. தமிழ் கடவுளான இந்த கொல்லிப்பாவை சமணர்களின் ஆதிக்கத்தின் போது இந்த சிலை இருக்கக்கூடிய பகுதியில் மகாவீரர் சிலையும் கொல்லி பகுதியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு காரணம் கொல்லிமலையானது சமணர்களின் ஆதிக்கத்தின் கீழே இருந்திருக்கு. அதன் அடையாளமாகத்தான் மரத்தடியில் சமணரின் திருவுருவம் இருக்கு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல மேற்கு பகுதி நோக்கி சென்றா 3 கிலோமீட்டர் தொலைவில் சமணர்கள் நிறுவிய ஆலயத்தையும் நீங்க பார்க்க முடியும். ஆனால் இந்த பாதை மிகவும் ஆபத்தானது. மிகவும் சிக்கலான இந்த பாதையில் பயணிப்பது அப்படிங்கிறது மிகவும் ஆபத்தானது. அப்படிங்கிறதுனால வரலாற்று ஆய்வாளர்கள் மட்டும் இங்கு இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களின் துணையோடு அந்த பகுதிக்குள் சென்று மகாவீரர் சிலையை தரிசித்து பிறகு கொல்லிப்பாவை இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கொல்லிப்பாவை
கோயில் எழுந்தருளி இருக்கக்கூடிய 8 கை காளியம்மன் பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோயிலாகவும் திகழ்கிறது. இந்த கோவில் வெறும் தென்னை கீற்றுகளால் வேயப்பட்ட குடிசையாகத்தான் இருக்கும். கதவுகள் இல்லாத நிலையில வடக்கு நோக்கி அருள் புரியும் கொல்லிப்பாவை எப்போதும் சந்தன காப்பில் தான் காட்சியளிப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க.